ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாலம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங்கோட மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டில் தோசை மாவு இருந்தாலுமே இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் சாய்ஸ் வந்து உப்புமா தான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு காரக்குழம்பு செஞ்சிட்ருக்கேன். இந்த காரக்குழம்பு உப்புமாவோடு சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு இன்றைக்கி பிளானை மாற்றிட்டேன். பசங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணியும் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி உப்புமா செய்ய போகிறேன். எப்போவுமே ஆஃபீஸ் போகும்போது காரக்குழம்பு செய்யணுன்னா என்ன கொட்டை வந்து நம்ம ஊற வச்சுருப்போமோ அதை ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி பூண்டு எல்லாமே வந்து அரைச்சிடுவேன். புளி வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம தாளிச்சிட்டு காய்கறி என்ன போடணுமோ அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டோன்னா 10 நிமிஷத்தில் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். மதியம் காரக்குழம்போட காம்பினேஷன் வந்து தயிர் தான். ஸோ இந்த பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த பாத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக சுட சுட கம கமன்னு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கூடவே உப்புமா வச்சு சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.